சும்மாவே ஹவுதிகள் ஆடுறாங்க. இதில் காலில் சலங்கை வேற கட்டி விட்டா என்ன ஆட்டம் ஆடுவாங்க. அதற்கு தீனி போடக்கூடிய வகையில் ஈரான் அணு ஏவுகணையை ஹவுதிகளுக்கு கொடுப்பதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு அமெரிக்க பத்திரிக்கை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை கேட்கும் போதே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். பத்தாததுக்கு வாயை திறந்தாலே பொய்யான். ஹவுதிகள் இந்த சீஸ்ஃபயர் டீல்லாம் நடக்குதுல்ல, இது சம்மந்தமாகவும் பிணைய கைதிகள் விடுதலை சம்மந்தமாகவும் நெதன்யாகு தொடர்ச்சியாக பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்படி நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய பொய் என்ன? ஐஸ்லாந்தில் போய் ஒரு நீர்மூழ்கி கப்பல், அணு ஆயுதங்கள் பொருந்திய ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஆர்டிக் கடலை பாதுகாக்கிறதுக்காகன்னு சொல்லி ட்ரம்ப் நிப்பாட்டியிருக்காரு. அது எதுக்காக? ரஷ்யா சத்தமே இல்லாமல் சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈரானுக்கு ஆதரவாக. அப்படிப்பட்ட விஷயங்களை சாதகமாக்கி கமினி அவர்கள் இரண்டாவது முறையாக இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்கான வேலைகளை தொடங்கியிருக்காரு. இது எந்த தேதியில் இந்த போர் தொடங்க போகுது அப்படிங்கிறது வரைக்கும் டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானியன் அம்பாசிடர் டு ரஷ்யா யாருன்னா காசிம் ஜலாலி. அவர் IRIB அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது உலகளாவிய அளவில் இப்போ கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி என்ன அவர் பேசியிருக்காரு? எல்லா தலைவர்களும் மாதிரி அவரும் தானே பேசியிருப்பார் அப்படின்னு கேட்டால் இல்லை. சில ஸ்பெஷலான ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் இருக்குல்ல, இது இன்னும் முடிவடையலை. அதே நேரத்தில் இது இரண்டாவது பாகம், இது ஃபைனல் வாராக இருக்க போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அனதர் ஈரான் இஸ்ரேல் வார் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடக்கும். அது மட்டும் இல்லை, இது இந்த போரில் நிச்சயமாக ஈரான் ஜெயிக்கும். அப்போது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைங்கிறது சாத்தியமாகும். இஸ்ரேலுங்கிற நாடு மேப்லேயே இருக்காது. 1948க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி ஒரு பாலஸ்தீனத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிச்சிருக்காரு. ஐஸ்லாந்து இப்போது இன்டர்நெட் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு இடமா மாறி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, ட்ரம்ப் ஐஸ்லாந்தை பற்றியும் ஐஸ்லாந்தில் நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டியதனுடைய விளைவு இன்னைக்கு ட்விட்டர் முழுவதும் ட்ரெண்டிங்கில் ஐஸ்லாந்து அப்படிங்கிற வார்த்தை கிடக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா அங்கே ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு ட்ரம்ப். ஆர்டிக் பகுதியில், ஆர்டிக் சி இருக்குல்ல, ஆர்டிக் கடல் பகுதி, அங்கே தான் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இருக்குது. ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு ஆதரவாக இப்போது ஏகப்பட்ட பேட்ரியாட் சிஸ்டத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். அது ஏன்னு தெரில, காசா வீடியோ நல்லா ஓடுது, உக்ரைன் ரஷ்யா வீடியோ ஓட மாட்டேங்குது. இந்த லட்சணத்தில் நம்ம பொதுவான வீடியோக்கள்லாம் போட்டோம்னா அது ஓடுமா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்காக நம்ம செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறவங்க பார்க்கலாம். தனக்கு எது தேவையோ அதை தேடி தேடி பார்க்குறவங்க மக்கள் தானே இருக்காங்க. அதனால் எந்த டாபிக் வேணும் எந்த டாபிக் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பதிவு செய்கிறேன். முக்கியமாக இந்த ஐஸ்லாந்தில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது ரஷ்யாவோடனான ஒரு பெரிய போர் ஒன்று தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அமெரிக்கா ரஷ்யாவுக்கான டைரக்ட் வார். ஈரான் மீது எப்படி ஒன் டே வார் நடத்துனாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு ஒன் டே வார் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. $15 மில்லியன் இப்போது அமெரிக்காவுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சில செய்திகள் வருது. எப்படி நட்டத்தை ஏற்படுத்தினாங்க? டாரிஃப் ரிலேட்டடாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கத்தாரில் ஒரு அட்டாக் நடத்தினாங்கல்ல இந்த 12 நாள் போரில், அதில் அல் உதைத் அப்படிங்கிற விமான படைத்தளம், அந்த படைத்தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறிச்சு. இதில் கத்தார் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அதில் எங்களுக்கு பெரிய சேதம்லாம் ஒன்றும் கிடையாதே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. பட் இப்போ சேட்டலைட் இமேஜோட ஈரான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையாயிருக்கு.
ஸோ இதனால் $15 மில்லியன் அளவிற்கு அமெரிக்காவுக்கு நட்டம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகுது. டக்கர் கால்சனோட ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்கள் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணார். அதாவது ஒரு இன்டர்வியூ. அது அந்த இன்டர்வியூ ஒரு 1/2 hour போச்சு. அதில் ட்ரம்ப்பை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரியான சில வார்த்தைகளை அவர் பேசியிருந்திருக்கார். இது மீடியாக்களால், ஈரானிய மீடியாக்களால் பயங்கரமாக வசைபாடக்கூடிய செய்தியாக மாறிடுச்சு. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய மத குருமார்வர் பத்வாக்கள் அப்படிம்பாங்க, அவங்க பெஜஸ்கியானை போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க. அது எப்படி நீ ட்ரம்ப்பை புகழுவ, ஈரானில் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு ட்ரம்ப்பை எப்படி புகழ்ச்சியாக பேசுவ அப்படின்னு சொல்லி இப்போது அது ரொம்ப பெரிய அளவில் கொதிப்பில் வந்து ஆழ்த்திருக்கு. கூப்பிட்டு வச்சு கடிஞ்சு பேசியிருக்காங்களாம். பெஜஸ்கியான் பாவம் மன வருத்தத்தில் இருக்கார். தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஏற்கனவே அவர் பதவி ஏற்கும் போதே அவர் வெஸ்டர்ன் சப்போர்ட் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அதற்கு பிறகு அதை பற்றிய பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்ச நிலையில் டக்கர் கால்சனோட போய் இன்டர்வியூவில் மாட்டிக்கிட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பேர் வந்து பெஜஸ்கியானுக்கு மாறிப்போச்சு. ஹமாஸ் சைடில் இருந்து அபு உபைடா இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம், நெதன்யாகு சொல்லக்கூடிய பொய்களில் அடுத்த பொய் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போய் வாஷிங்டனில் சந்தித்து இந்த சீஸ்ஃபயர் டீல் ரிலேட்டடாக பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மைதான். அதே நேரத்தில் சீஸ்ஃபயர் டீல் ரிலேட்டடாக பிணைய கைதிகளுடைய குடும்பத்துக்கிட்ட அவர் வந்து சொன்னது எல்லாமே பொய். ரெண்டாவது, நாங்கள் முன்மொழிந்த அந்த சீஸ்ஃபயர் டீல் ரிலேட்டடான விஷயங்களை யார் வந்து உதறி தள்ளி குப்பையில் போட்டா அப்படின்னா நெதன்யாகு தான். நெதன்யாவுக்கு போரை நடத்துறது மட்டும்தான் விருப்பமே தவிர போரை நிறுத்துறதுலையோ காசா மக்களை சுதந்திரமாக வாழ விட்டுறதுலையோ அவருக்கு எந்த விருப்பமும் கிடையாது அப்படிங்கிறத ஹமாஸ் உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய டிவிக்களில் ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அது பக்காவாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலியை சேர்ந்த மக்கள் வந்து நம்புவாங்க. எப்போ அக்டோபர் 7 ஈவெண்ட்டுக்கு பிறகு. இதே இது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லையோ ஹேரட்ஸ் பத்திரிகையிலையோ வரக்கூடிய அப்போதைய செய்திகள் பொய் அப்படின்னு இஸ்ரேல்காரங்களே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது நெதன்யாகு சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, அப்போ அது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொன்னவங்கலாம் ட்விட்டரில் இருக்காங்க. ஸோ அதையும் இதையும் நீங்கள் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மை விளங்கும். IAEAவினுடைய டைரக்டர், இந்த சர்வதேச அணுசக்தி ஆய்வு முகமை இருக்குல்ல, அதாவது குரோசி அதனுடைய டைரக்டர், அவர் இப்போது யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த நாடுகளாக, நேட்டோவில் ஒன் ஆஃப் த அங்கத்தினராக இருக்கக்கூடிய மெர்ஸ் அப்படிங்கிற சான்சலர் இருக்கக்கூடிய ஜெர்மன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரி இப்போது அணு ஆயுதம் அவங்க இன்னும் சில மாதங்களில் அணு ஆயுத நாடாக ஜெர்மனி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இவங்க மேலெல்லாம் ட்ரம்ப் போர் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா ஜெர்மனி அணு ஆயுதம் தயாரிச்சிச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கோ இல்லை அணு ஆயுத செறிவூட்டலை யுரேனியம் செறிவூட்டினாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸு பற்றி ட்ரம்பினுடைய பார்வை, ஜெர்மனியை பற்றி அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மரியாதை. ரெண்டையும் ஒரே சரிசமமான தட்டில் வச்சு பார்க்குற அளவுக்கு ட்ரம்ப் ஒன்றும் புத்திசாலி கிடையாது. ஈரான் இப்போது புதியதொரு மிரட்டலை விடுத்திருக்காங்க. அந்த மிரட்டல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லல செயல்தான் அப்படிங்கிற அளவுக்கு. நீங்கள் இது நாள் வரைக்கும் ஃபோர்டோ அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் சைட் மீது தான் B2 பாம்பும் வந்து கடலில் இருந்து ஏவக்கூடிய அந்த ஏவுகணையை வச்சு அட்டாக் பண்ணாங்க. பட் இஸ்ஃபகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் சைட் இருந்ததில்ல, அந்த இஸ்ஃபகான் அப்படிங்கிற நியூக்ளியர் சைட்டில் இருந்து 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இதை வைத்து இஸ்ரேலை கூடிய விரைவில் ஈரான் தாக்கலாம் அப்படிங்கிற அதிபயங்கரமான ஒரு செய்தி இப்போ வெளியாயிருக்கு. இதை இஸ்ரேலிய பத்திரிகைகளை வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த செய்தி அப்படிங்கிறது நெதன்யாகு சைட்லேருந்து வந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஒரு செய்தி, ஜலாலி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, 2வது போராக இருக்கும், இல்லாட்டி அது கடைசி போராக, ஈரான் தொடுக்கக்கூடிய கடைசி போராக இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இஸ்ரேல் இருக்காது அப்படின்னு. ஸோ அதையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் இந்த 90% யுரேனியம் 437 kg வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, நாங்கள் அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் அறிவிக்கிறாங்களோ அந்த தினம், அந்த நாள் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கான அழிவு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை மாதம் 10ஆம் தேதி நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட ஒரு ஏவுகணையை டைரக்டாக, அதாவது அணு ஏவுகணையவே ஹவுதிகளுக்கு கொடுக்க போகிறதா, யார் கொடுக்க போகிறா, ஈரான் கொடுக்க போகிறதா ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பட் அது எப்படி பாசிபிள் தான் எனக்கு தெரில. எந்த ரூட் வழியாக ஹவுதிகளை அவங்க ரீச் பண்ண முடியும்?
கடல் வழியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. சாலை மார்க்கமாக போவதற்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. ஃப்ளைட் மோடில் போனால் கூட நீங்கள் அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக சேட்டலைட்டில் கேப்சர் ஆயிரும், ஈஸியாக அமெரிக்கா போட்டு தள்ளிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு ஏன் ஆயுதங்கள் கிடைக்கல? சிரியா வழியாக தான், ஈரான்லேருந்து சிரியா வழியாக தான் நீங்கள் அணு ஆயுதங்களை ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புங்கிறது பிளாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில் ஜோர்டான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அப்போ ஜோர்டான்ங்கிறது யாருன்னா அமெரிக்காவினுடைய அடிமை. அவங்கள்ட்டையும் நம்ம பெரிய அளவில் இது பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் எப்படி இந்த அக்சஸ் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த ரூட் மேப் எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஜூன் மாதம் 13ஆம் தேதி, என்னடா கடந்த காலத்துக்கு கற்காலத்துக்கே கூட்டு போயிடுவோம் போல அப்படின்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் மந்த் நடந்த நிகழ்வுகளில் ஒன்றை இப்போது ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, கமினி அவர்கள் பாதாளத்தில் போய் மறைஞ்சுக்கிட்டாரு, குகையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, அவர் இருக்கிற இடமே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. பட் அவர் வார் ரூமில் இருந்து 2 முறை கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. 17 மணி நேரம் இடைவிடாமல் போர் நடந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக அவர் கவனித்து கொண்டே இருந்தார். வார் ரூமில் இருந்து 2 முறை வாயை திறந்து கட்டளையிட்டார். அந்த 2 கட்டளையுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஒரு தலைவன் வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அடுத்த 100 ஆண்டுகளுக்கான அந்த நாட்டினுடைய அசைவுகள் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் ஹிட்லர் போட்ட யூதனை கொல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவு. மாவோ பேசின அந்த வார்த்தைகள் தான் சீனாவை புரட்டி போட்ட நிகழ்வு. மாவோவை நோக்கி மக்கள் கூட்டம் ஏறாலாம், ஆனால் மாவோ டக்குன்னுலாம் அந்த மக்கள்கிட்ட பேசலை. அவங்க எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியாமலே மக்கள் கூட்டம் கூடுச்சு. ஆனால் மாவோ 2 மீட்டிங் வந்தப்போ கூட எதுவுமே பேசாமல் மீட்டிங் முடிஞ்சு கிளம்புறேன்ட்டு போயிட்டே இருந்தார். கடைசியாக 3ஆவது மீட்டிங் வரும்போது பேசிக்கிட்டு இருந்த மக்கள், 2 மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்த மக்கள், இந்த தடவையும் ஒரு பேசாமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒத்த வார்த்தைக்காக எல்லாரும் அமைதியாக அவரையே பார்த்தாங்க. இப்போ தான் நீங்கள் புரட்சிக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு மாவோ பேசி தன்னுடைய மக்களை கட்டி எழுப்பி சீனாவுக்கான ஒரு பெரிய சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தார். அது மாதிரி ஒரு தலைவன் உதிர்க்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது அது ஒரு இனத்துக்கான எழுச்சி, ஒரு இனத்துக்கான புரட்சி, அது வெற்றிக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வழி. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கமினி அவர்கள் 2 கமாண்டாக பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எதுக்கு இவ்வளோ தூரம் எமோஷனல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். துருக்கிக்கு எதிராக ஆயுதங்களை கீழே போடக்கூடிய குர்திஷ் படை ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு திடுதுப்புட ஆயுதங்களை கீழே போடுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. குர்திஷுக்கு தேவையான அந்த இனத்துக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கலாம். ஸோ துருக்கி அதிபர் எர்டகனுக்கு இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்வாய்ப்பாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாத்தையுமே நண்பர்களாக மாற்றக்கூடிய வேலையை நோபல் பரிசுக்கு அடுத்த சொந்தக்காரராக மாறக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். மவாசி, அதாவது சவுத் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த இடத்துல வச்சு கடந்த ஒரு இரவு நம்மலாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய 800 மக்கள் தன்னுடைய உசுரை இழந்திருக்காங்க. இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எவனுக்கும் சொரணை கிடையாது, எந்த நாட்டு தலைவனுக்கும் வீரம் கிடையாது, அவன்லாம் ஆண்மகனன் அப்படின்னு இல்லை, ஹியூமனிட்டியை பற்றி பேசக்கூடியவனும் இல்லை. கதையாக பேசினா கூட, வருத்தத்தை கொட்டி பேசினா கூட, கதறி அழுது கண்ணீர் விட்டால் கூட யாரும் அதை பற்றி கேட்குற மாதிரி இல்லை. ஸோ 800 பேருங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ், வி ஆர் நம்பர்ஸ். என்னோடய வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படிம்பார், வேலையாட்கள் இல்லை, நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு காசாவினுடைய நிலை. உன்னைய மனுஷனாகவே மனுஷன் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பாலஸ்தீன மக்களுடைய நிலை அப்படிங்கிறது யூ ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. என்ன ஒரு கொடுமை நம்ம வாழக்கூடிய உலகத்தில். ஸ்பெயினும் அயர்லாந்து உள்ளிட்ட 20 ஸ்டேட்ஸ், 20 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த நாட்டுடனான வர்த்தக உறவு அப்படிங்கிறது முறித்து கொள்ளப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் அல்பானிஸ் அப்படிங்கிற லேடிக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட உலகத்தில் மற்ற நாட்டு தலைவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வருத்தமானது. அல்பானிஸ் யாருன்னு கேட்குறீங்களா? யூஎனில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரி. அவங்க பாலஸ்தீனத்தை ஆதரிச்சாங்கங்கிற காரணத்தினாலேயே அவங்களுக்கு அமெரிக்காவில் தடை விதிச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தின் நிலை. நேர்மையும் நியாயமும் இருக்கக்கூடிய இடத்துல பசியும் வேதனையும் கண்ணீரும் நிச்சயமாக இருக்கும். அதை மாற்று கருத்தே இல்லை. இதைத்தான் நம்ம பழைய காலத்தில்
சிவாஜி கணேசனுடைய படத்தில் கூட ஒரு டயலாக் இருக்கும், சேர்ந்தே இருப்பது என்ன அப்படின்னா புலமையும் வறுமையும் அப்படின்னு. பார்ப்போம், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், நல்லது நடக்கும். ஏன்னா நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.